இந்த வருஷம் நிறையா படம் வந்திருக்கு. குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, பெரிய வசூல் படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாப் 10 ஹையஸ்ட் கிராசர் இன் 2023 இன் இந்தியன் ஃபிலிம். அது வந்து ஹிந்தி ஃபில்மாக இருக்கலாம், ஒரு கன்னட ஃபில்மாக இருக்கலாம், இல்லை தமிழ் படமாக இருக்கலாம், அதே நேரத்தில் தெலுங்கு படமாக இருக்கலாம். இதில் ஒவ்வொரு படமும் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் லியோவுக்கும் ஜெயிலருக்கும் எத்தனாவது பொசிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதை இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இடம் ஆல்ரெடி ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் ஜெயிலர் லியோ எத்தனாவது பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணுங்கள். நான் அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது இல்லாமல் ஜிகர்தண்டா 2, டைகர் 3 இந்த படத்தோட நேற்று வசூல் இதுவரையும் எவ்வளோ டோட்டலாக வசூல் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூல். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்கிறது 28 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படம் மிகப்பெரிய வசூல் 120 கோடிக்கு மேலே வந்து வசூல் எடுத்திருக்கு. அன்னைக்கு காலகட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய வசூல். இன்றைக்கி 2000 கோடி 3000 கோடி கிட்ட வசூல் எடுத்தால் எப்படிப்பட்ட ஒரு ஹிட்டோ அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு. அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, பெரிய சம்பவம் பண்ண படம். அந்த படத்தில் இருக்க பாட்டு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, KGF 2 தான். KGF 2ல் வந்து அகிலம் நீ அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க அம்மாவோட அந்த தாய் பாசத்தை காட்டுற மாதிரி ஒரு சாங்கு. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வினோத் மதன், அப்புறம் ஸ்ரீ ஜெயம், இளவரசன் சி, தீனா, ரோமன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனிமல் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ரன்பீர் கபூர், அனில் கபூர் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். உண்மையிலே ஒரு மாதிரி எனக்கு வேறு ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. படம் கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெய்லர் அப்படி தூண்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரெய்லராக இருந்தது. ஸோ அது தெரில, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்குமே அப்படி இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. உண்மையிலே ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. படம் எப்படி இருக்குங்கிறத வந்ததை வச்சு தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். மங்களவாரம் அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன், அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 51 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக 7 கடல் தாண்டி சைடு பி, அதாவது சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு பி அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் கர்நாடகாவில் 43 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். இதுவரையும் கர்நாடகாவில் 7 கோடியே 87 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஜிகர்தண்டா XXX அந்த படத்தோட Day 13 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 84 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சம். தமிழ்நாட்டில் இதுவரையும் 42 கோடியே 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 61 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை விற்றதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி கிட்ட நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறது இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்குல்ல அந்த கலெக்ஷனை சொல்லலை. ப்ரொடியூசர் கொடுக்கும்போதே அவர் 60 கோடிக்கு இந்த படத்தை செலவு பண்ணி எடுத்திருக்காரு. நடிகர் செலவுலேருந்து எல்லா டெக்னீஷியன் செலவுலேருந்து படத்துக்கு பொருட்செலவுலேருந்து எல்லாமே. தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 34 கோடிக்கு போயிருக்கு. ஓடிடி ரைட்ஸ் இவங்க எதிர்பார்த்த விலைக்கு போகலையாம். படம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு தேட்ரிக்கல் வசூல் வந்து கூட இவங்க எதிர்பார்த்த விலைக்கு போகலையாம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி கிட்ட ப்ரொடியூசர் சைடில் இந்த படத்துக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல படமாக இருந்தாலுமே ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்து தான் இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த வருஷம்தான் தமிழ் சினிமாவோட மோசமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவளியில். ஸோ ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு மோசமான தீபாவளி வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. என்னடா இது, ஒரு பக்கம் ஜிகர்தண்டா 2 ஓரளவுக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு, அப்புறம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஜப்பான் வந்து டிசாஸ்டர் கூட கிடையாது, அது பாக்ஸ் ஆஃபீஸ் பாம், அது அவ்வளோதான், அல்ட்ரா டிசாஸ்டர் ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் போட்டிருங்க. இப்போ இந்த ஒரு படம் இருக்குல்ல, இந்த ஒரு படம் வந்து மொத்தமாக தீபாவளிக்கு வழக்கமாக வந்து 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படம் வரும். பெரிய ஹீரோக்கள் ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்களோட படங்களே ஒரு 4-5 வந்துடும். அதை தாண்டி
நம்ம சின்ன சின்ன ஹீரோக்களோட படங்களும் வரும், எல்லா படமே வெற்றி படமாக அமையும். ஸோ அதுக்கப்புறம் போக போக அந்த படங்களோட எண்ணிக்கையும் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் 2 படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த 2 படங்களுமே நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ வசூல் எடுத்துரும். அந்த நடிகர்களுக்காக, பெரிய நடிகர்களோட படங்கிறதுக்காக அந்த வசூல் எடுத்துரும். ஆனால் இந்த தீபாவளி அப்படிங்கிறது ஜப்பான் ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர். ஒரு பக்கம் ஜிகர்தண்டா ஓடினாலுமே இது பத்தாது, இது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஏன்னா இந்த தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே இந்த தீபாவளி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த தீபாவளிக்கு வர படங்கள் அப்படிங்கிறத வச்சு பெருசாக சம்பாதிக்கணும்னு ஒரு கனவு காண்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே மண்ணள்ளி போட்டிருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஜிகர்தண்டா XX 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். இது இல்லாமல் டைகர் 3, லியோ வந்து சில தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் சில படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன 7 கடல் தாண்டி, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலுமே இதெல்லாம் சேர்த்து 1,20,00,000 1,25,00,000 கூட தாண்டலை. அப்படிங்கிறதுனால இந்த தீபாவளி, ஏன்னா வழக்கமாக இந்த தீபாவளியிலேருந்து ஒரு 20 நாள் பெரிய வசூல் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து இத்தனை காலகட்டமாக அப்படி தான் வந்திருக்கு. இந்த வாட்டி இப்படி ஆயிடுச்சு. ஒரு படம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துமே இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது நிறையா தேட்டர் ஓனர்கள் வந்து ரொம்ப கவலையாக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ டைகர் 3 அந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 19 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 5,58,00,000, ஓவர்சீஸ் 2,26,00,000, வேர்ல்டு வைடு 8,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 11. ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 4,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 16,73,00,000, கர்நாடகா, கேரளா, ஸோ கர்நாடகாவில் 18,06,00,000, கேரளாவில் 2,47,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 250 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. 249,36,00,000, ஓவர்சீஸில் 106,13,00,000, வேர்ல்டு வைடு 397,28,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 11 11 நாள் சேர்த்து. ஸோ இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த தீபாவளி ஒரு மோசமான தீபாவளியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தேட்டரை பொறுத்தவரையும். இப்போது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற 80s பில்டப் அப்படிங்கிற படம், அந்த படத்துக்கு ஓரளவுக்கு சூப்பராக புக்கிங் போய்கிட்டு இருக்கு, சூப்பராக ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி Day 1 1 கோடி கிட்ட வசூலானால் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு பெரிய வசூலாச்சுன்னா பெரிய விஷயந்தான். ஸோ அதே நேரத்தில் துருவ நட்சத்திரம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் நம்ம பார்த்த வரையும் இப்போ வரையும் இந்த படம் நாளைக்கு ட்ராப்பு. ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கும். ஸோ சென்னையில் கூட ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். வேறு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கும் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த வருஷத்தோட அதிக வசூல் திரைப்பட பட்டியல் இந்தியா படங்கள் 2023. இதில் வந்து 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து வாரிசு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 220 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 310 கோடி. அப்புறம் ராக்கி ஆர் ராணிக்கு பிரேம் கஹானி அப்படிங்கிற ஒரு படம், அது 9வது இடத்த பிடிச்சிருக்கு. பட்ஜெட் 110 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 332 கோடி. அதுக்கு அடுத்ததாக 8வது இடத்த பிடிச்சிருக்க படம் பொன்னியின் செல்வன் பாகம் 2, பட்ஜெட் 250 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 361 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஆதிபுருஷ். இந்த படம் வந்து பட்ஜெட் 600 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 375. 6வது இடத்த பிடிச்சிருக்கிறது டைகர் 3. இந்த படம் வந்து 397 கோடி வந்து வசூலாகிருக்கு. இது வரையும் 11 நாளில் 300 கோடி பட்ஜெட்டு. 5வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ஜெயிலர், 190 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 607 கோடி இந்த படத்தோட வசூல். ஸோ 4வது இடத்த பார்த்திங்க அப்படின்னா லியோ இருக்குது. பட்ஜெட் வந்து 280 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 613 கோடி வந்து வசூல் பண்ணி 4வது இடத்த பிடிச்சிருக்கு. 3வது வந்து கதார் 2. இதில் வந்து பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 80 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 686 கோடி. 2வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பட்டான். இந்த படம் வந்து பட்ஜெட் 260 கோடி, 1050 கோடி இந்த படத்தோட வசூல். ஸோ முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜவான். பட்ஜெட் 300 கோடி, 1160 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் டாப் 10 பட்டியல், இந்திய அதிக வசூல் திரைப்பட பட்டியல். ஸோ இதில் வந்து 4வது இடமும் 5வது இடமும் ஒரு தமிழ் படம் இருக்குது. அப்புறம் 10வது இடத்துல ஒரு தமிழ் படம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு படம் இல்லவே இல்லை, ஒரே ஒரு தெலுங்கு படம் இருக்குது. அதுவும் டிசாஸ்டரான ஒரு படம் தான். அதுவும் 600 கோடி பட்ஜெட் போட்டு 375 கோடி வசூல் எடுத்த படம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல
பெரிய வசூல் எடுத்த படங்கள் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தெலுங்கு சினிமாவை பொறுத்தவரையும் இந்த 10 படங்களில் ஒரு வெற்றி திரைப்படம் கூட இல்லைங்கிறது தான் தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு மோசமான விஷயம் இந்த வருஷத்தில். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒரு ஹிந்தி படம் தான் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் 125 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு படம் 28 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்கு. அம்மா கே கோன் தாங்க. ஆமாங்க, 1994ஆம் ஆண்டு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. இந்த படத்தில் பாட்டுலாம் அப்படி இருக்கும். இந்த படத்துக்கு பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா 14 பாட்டு இருக்குது. சேட் சாங் வர்ஷனையும் சேர்த்தா 16 பாட்டு இந்த படத்தில். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாட்டு பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாட்டு இருக்குது இந்த படத்தில். எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுலேயும் முக்கியமாக தீதி தெரா தேவர் திவானா அந்த பாட்டு நீங்கள் கன்ஃபார்மாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்டிருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கு. அதாவது ஒரு ஹிந்தி படம் தமிழ்நாட்டில் 100 நாளைக்கு மேலே தேட்டரில் மட்டுமே ஓடி இருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க. சல்மான் கான் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். சல்மான் கான் மாதுரி தீக்ஷித் அந்த பேர் வந்து இன்றைக்குமே அடிச்சிக்க முடியாது. இப்போ கூட நான் சொல்கிறேன், நிறையா படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஹிந்தி பேசுகிற ஏதாவது ஒரு காமெடி வரும்போது இவன் அம்மா கே கோன் ஃபேமிலிடா அப்படின்னா, ஸோ ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜே நம்ம வந்து அம்மா கே கோன் அந்த படத்தை வச்சு தான் நம்ம மற்றவங்கள வந்து சித்தரித்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 6 கோடி, இந்தியாவில் வந்து 115 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12 கோடி, 127 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. 70 கோடி இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட். இந்த படத்தோட இந்த கலெக்ஷனை இன்றைக்கி காலகட்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து இன்ஃப்ளேட் பண்ணி போட்டால் எங்கேயோ போகும் வசூல். இன்றைக்கி இருக்கிற பாகுபலி KGF 2லாம் ஒன்றுமே இல்லை, அதோட அதிகமாக எங்கேயோ போகும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்த படம். ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.